Hi friends, welcome to Achus Vision. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச பால்கோவா எப்படி செய்யறதுன்னா பார்க்க போறோம். அது 1/2 லிட்டர் பாக்கெட்ல எப்படி செய்யறதுன்னா பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா பால், ஏலக்காய், சர்க்கரை, முந்திரி பருப்பு, நெய். இது வீட்டில் செஞ்ச நெய் தான். இப்போ பால்கோவா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணிட்டு அகலமாக நல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க. வடச்சட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நான்ஸ்டிக் பேன், எனி பேன் கொஞ்சம் நல்லா அகலமாக இருந்தால் கொஞ்சம் கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி பேன் எடுத்துக்கோங்க. அடுத்து பாலை எடுத்து நான் கட் பண்ணி 1/2 லிட்டர் பேக்கெட்டாக ஊற்றுறேன். ஊற்றிட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நந்தினி மில்க்கு ஆரஞ்சு கலர் பேக்கெட்டு. இது கொஞ்சம் திக்காக இருக்கும். நந்தினியில் 4-5 வகை இருக்குது. ப்ளூ, ஆரஞ்சு, பர்பிள், இந்த மாதிரி ரொம்ப வெரைட்டிஸ் இருக்குது. ப்ளூ கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், ஆரஞ்சு அதை கம்பேர் பண்ண கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். மில்க் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டீக்காக இருக்கட்டும், மற்ற ஸ்வீட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த மில்க் நல்லாயிருக்கும். இந்த பால் அந்த எடுத்து தான் நான் செஞ்ச நெய் அந்த வச்சுருப்பேன், பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ நான் 1/2 லிட்டர் பேக்கெட் எடுத்து ஊற்றிட்டேன். சிம்லேயே வச்சு ஸ்டார்டிங்லேருந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். 1/2 லிட்டர் பேக்கெட்னால 25 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் வரைக்கும் எடுக்கும் டைமு. நீங்கள் சிம்லேயே வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸ்டார்டிங்கில் ஆன்லலாம் வைக்காதீங்க. சிம்லே இது பால்கோவா செய்ய கொஞ்சம் பொறுமை வேணும். சிம்லே வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதான் கொஞ்சம் பொறுமை தேவை, மற்றபடி ஒன்றும் இல்லை. நீங்கள் அப்படியே செய்ய கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் 7 மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சு. எப்படி தகதுன்னு நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த டைம்லேயும் திரும்ப கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்படியே ஆடை அப்படியே சேர்ந்துக்கிட்டே வரும். அந்த ஆடையை எடுத்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். நான் நல்லா கொதிக்கிறத காமிக்கிறதுக்காண்டி வச்சுருக்கேன். அந்த டைமில் கொதிச்சுக்கிட்டு இருக்க டைமில் கொஞ்சம் நெய் எடுத்து அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இதில் நீங்கள் பாதாம், பிஸ்தாவும் போட்டு வறுத்து எடுத்தாலும் நல்லாயிருக்கும். இந்த வட்டம் என்கிட்ட காலி வெறும் முந்திரி பருப்பு தான் வச்சுருந்தேன், அதனால தான் முந்திரி பருப்பு மட்டும் போடுறேன். நீங்கள் நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் டிஃப்ரெண்ட்டாக அதுவும் நல்லா தான் இருக்கும். நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அந்த நெய்யும் எடுத்துக்கோங்க, அந்த கேஷ்யூவும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பால் பாருங்கள் எந்த அளவுக்கு பொங்கி வருதுன்னு. அது அப்படி வர நீங்கள் எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் எப்படி ஆடை சேர்ந்து நல்லா திரியாக திரிஞ்சு வரும். எடுத்து நீங்கள் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்படி விட்டுறக்கூடாது. சரி, இன்னும் கொஞ்சம் கம்மியாகிட்டு விட்டுறக்கூடாது. நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். பார்த்தீங்களா எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள். அப்படியே கொதிச்சு ஆடையாக சேர்ந்து நல்லா கம்மியாக இருக்குது பாருங்கள். இன்னும் பாருங்கள் எவ்வளோ கம்மியாகுதுன்னு. அப்படியே சிம்மில் வச்சு கிண்ட அப்படியே நல்லா கம்மியாயிரும். 15 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கும். நான் அந்த வறுத்த முந்திரியை குட்டி பீசஸாக கொஞ்சம் நறுக்கிக்கிட்டேன். கொஞ்சம் இந்த டைமில் கொஞ்சம் ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி பார்க்குறீங்களா எப்படின்னு இருக்குதுன்னு தெரியல. இந்த டைம்லேயே ஏலக்காய் பவுட்ரு போட்டுருங்க. பாருங்கள் இன்னும் எவ்வளோ கம்மியாயிடுச்சு பாருங்கள். ஒரு குட்டி கப் அளவுக்கு தான் வரும் 1/2 லிட்டர் பால். கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏலக்காய் பவுடர் போட்டு திரும்ப கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த கன்சிஸ்டன்சி நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டைமில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சிம்லேயே வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. ஆனில் மட்டும் வச்சிடாதீங்க. டக்குன்னு அடி பிடிச்சாலும் பிடிச்சிரும், அப்புறம் டேஸ்ட்டே மாறிடும். இந்த டைமில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பக்கத்திலே இருந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். சிம்லேயே வைங்க. இந்த டைமில் கொஞ்சம் கட்டி ஆற அந்த பதத்தில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணுறேன். இதில் கொஞ்சம் பெரிய கரண்டி, அதனால 2 கரண்டி போடுறேன். இதே நீங்கள் குட்டி ஸ்பூன் எடுத்தீங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. சக்கரை போட்டதுக்கப்புறம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். பார்க்கலாம் சக்கரை விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நீர் விட்ட மாதிரி இருக்கும். என்னடா அப்படி ஆயிடுச்சு நினைக்காதீங்க. திரும்பி கிண்டிக்கிட்டே இருங்க. திரும்ப அப்படியே கட்டியாக ஃபார்ம் ஆகும். திரும்ப நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இது அப்புறம் கொஞ்சம் நெய் விடணும். ஏன்னா நெய் இந்த கலரில் இருக்குன்னு பார்க்காதீங்க. இது முந்திரி வறுத்த நெய், அது எதுக்கு வேஸ்ட் பண்ணணும். அந்த நெய் அப்படியே இதில் ஊற்றிட்டேன். அப்புறம் முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அந்த குட்டியாக கட் பண்ணி வச்சேன் இல்லையா, அந்த முந்திரி பருப்பு போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். நெய் கண்டிப்பாக விடணுங்க, அப்போதாங்க அப்படியே நல்லா கொஞ்சம் நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், பட் நெய் கண்டிப்பாக நீங்கள் விடணும். அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பாருங்கள். அப்படியே எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சட்டியில் ஒட்டாத அளவுக்கு நல்லா அப்படியே திரண்டு வரணும். அந்த அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதை பாருங்கள் அப்படியே கொஞ்சமாக மாறுது பார்த்தீங்களா. அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க.
நல்ல ஒரு பதத்துக்கு வந்துருச்சு பாருங்க. அந்த பால்கோவா பதத்துக்கு வந்துருச்சா? இன்னும் நீங்க இதை ஆற வச்சுக்க இன்னும் நல்லா கட்டி ஆயிரும். பட் சூடா இந்த இதுலயே சாப்பிடுங்க. ரொம்ப அட்டகாசமா டேஸ்ட் செம்மையா இருக்கும். பாருங்க எந்த அளவுக்கு திரண்டு வருதுன்னு. ஃபைனல் அவுட்புட் பாத்தீங்களா? செம்மையா இருக்கா? நம்ம அருமையான பால்கோவா ரெடி. இது நான் வறுத்த அந்த முந்திரி பருப்பு அழகுக்காக வச்சிருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அச்சு விஷன். ப்ளீஸ்